Hello everyone, welcome to my channel Srinivi Studies. இன்னைக்கு நம்ம வந்துட்டு the making of the global world chapterல next part அதாவது the interwar economy பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது வந்துட்டு வார், அதாவது வேர்ல்டு வார் நடக்குது பார்த்தீங்களா? யூரோப்பில் வந்துட்டு மெயினான ஒரு வார், மிகப்பெரிய அழிவை வந்துட்டு உண்டாக்குன வார் என்னென்னா வந்துட்டு வேர்ல்டு வார். 2 வேர்ல்டு வார் நடந்துச்சு, வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2. இது ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டு வார் 1 பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? வேர்ல்டு வார் 1 அப்படிங்கிறது வந்துட்டு 1914 ஸ்டார்ட் ஆகி 1918 தான் முடியுது. கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே யூரோப்பில் தான் நடக்குது. ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு இது வந்து யூரோப்பில் நடந்தாலும் இதோட இம்பேக்ட் எங்கே இருந்தது, அதாவது இதோட பிரச்சனைகள், இதோட கான்சிக்வன்சஸ் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இருந்ததுன்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே இருந்தது. ஓகேங்களா? இதை வந்து கிட்டத்தட்ட 3 டிகேட்ஸாக வந்துட்டு நம்ம வந்துட்டு போராடி தான் வந்துட்டு அதில் வந்துட்டு என்னென்னா இழந்தோமோ அது எல்லாத்தையும் வந்துட்டு கரெக்ட் பண்ணுறதுக்கு 3 டிகேட்ஸ் ஆச்சு. 3 டிகேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 30 இயர்ஸ். ஓகேங்களா? 1 டிகேட் அப்படின்ட்டு பார்த்தோம்னா 10 இயர்ஸ். ஓகேங்களா? இப்போ எக்கனாமி அந்த வார்னால் என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி கம்ப்ளீட்டாக வந்துட்டு எக்கனாமியும் சரி பொலிட்டிக்கல் வைஸும் சரி இன்ஸ்டெபிலிட்டியாக இருந்தது. ஓகேங்களா? ஸ்டேபிளாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் கேட்டஸ்ட்ரோபிக் வார், அதாவது என்னென்னா வந்துட்டு காசிங் சடன் அண்ட் வெரி கிரேட் ஹார்ம் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். அதாவது என்னென்னா வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் மக்களோட லைஃபையும் வந்துட்டு அதிகப்படியாக பாதித்தது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு வார் டைம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது வார் டைமில் வந்துட்டு என்னென்ன நடந்தது, என்னென்ன டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு வார் அப்படிங்கிறது வந்துட்டு மெயினாக வந்துட்டு 2 குரூப்புக்கு இடையே நடந்தது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அலீஸ். ஓகேங்களா? அலீஸ் வந்துட்டு என்னென்ன கண்ட்ரீஸ் வந்ததுன்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா. ஓகேங்களா? லேட்டர் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு, அதாவது ஒரு 2 வருஷம் கழிச்சு என்னாச்சுன்னா யூஎஸும் வந்துட்டு ஜாயின் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? யூஎஸும் வந்துட்டு ஜாயின் பண்ணிடுச்சு. இது ஓகேங்களா? யூஎஸும் வந்துட்டு ஜாயின் பண்ணிடுச்சு. அப்புறம் வந்துட்டு அலீஸ் வந்துட்டு இது 4 கண்ட்ரிஸாக சென்ட்ரல் பவர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, ஒட்டோமன் டர்க்கி. ஓகேங்களா? இப்போனா வந்துட்டு வேர்ல்டு வார் 1 அப்படிங்கிறது வந்துட்டு யார் வந்து வின் பண்ணாங்கன்னா அலீஸ் தான் வின் பண்ணாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு வார் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆகஸ்ட் 1914 ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் அந்த எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா கிறிஸ்மஸ்க்குள்ளே, அதாவது டிசம்பருக்குள்ளே வந்துட்டு இந்த வார் முடிஞ்சிரும் அப்படின்ட்டு நினச்சாங்க. ஆனால் அந்த வார் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் நடந்துச்சு. ஓகேங்களா? லீடிங் டு கிரேட் டெஸ்ட்ரக்ஷன், அதாவது வந்துட்டு மிகப்பெரிய அழிவை உருவாக்குச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு மாடர்ன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு க்ரியேட் ஆச்சு. அதில் வந்து மிசைல் கன்ஸு நிறையா வந்துட்டு இம்ப்ரவைஸ்டு வெப்பன்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணாங்க. எல்லாமே வந்துட்டு நம்மளோட எனிமீஸை வந்துட்டு டிஸ்ட்ரக்ட் பண்ணணும், எனிமீஸை வந்து அழிச்சு கொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் என்ன பண்ணாங்கன்னா மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு அந்த டயத்தில், அதாவது வார் டைமில் வந்துட்டு அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் வார், அதாவது என்னென்னா வேர்ல்டு வார் 1 தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் வார். ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு இதில் தான் வந்துட்டு மெஷின் கன்ஸு, டேங்க்ஸு, ஏர்க்ராஃப்ட்டு, கெமிக்கல் வெப்பன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து கிட்டத்தட்ட 9 மில்லியன் பீப்புள் வந்துட்டு டெட்டு, அதாவது இறந்துட்டாங்க. 20 மில்லியன் பீப்புள் வந்துட்டு இன்ஜர், அதாவது காயமாயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ என்னன்னு சொல்கிறாங்கன்னா அதிகமாக வந்து, அதாவது மோஸ்ட் பீப்புள் கில்டு, அதாவது மோஸ்ட் கில்ட் அண்ட் மெய்ம்டு பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஏஜ். அதாவது வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா அதிகமாக இறந்து போனவர்களும் அதிகமாக வந்து காயப்பட்டவர்களும் என்னென்னா வந்துட்டு ஒர்க்கிங் ஏஜ், அதாவது வேலை பார்க்குற வயசில் உள்ளவங்க தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதனால் என்ன ஆகுதுன்னா அதாவது சண்டை போடுறதுக்கு ஏபிளாக இருக்கிறவங்களோட பாப்புலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்குறவங்களோட பாப்புலேஷன்ஸும் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இதனால் ஹவுஸ் ஹோல்டு இன்கம்ஸும் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது, அதாவது ஒரு வீட்டுக்கான வருவாய் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இது இப்போ என்ன ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துட்டு அந்த வார் டயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு வார் ரிலேட்டட் கூட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்குனே வந்துட்டு இயங்கிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ என்னாச்சுன்னா ஒரு ஃபேமிலி இருந்ததுன்னா எல்லா மென்னும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேட்டில் போயிட்டாங்க, அதாவது வாருக்கு போயிட்டாங்க. ஸோ விமன் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மென்னோட ஜாப்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? விமன் தான் வந்துட்டு அந்த மென்னோட ஜாப்ஸை பார்க்குறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இந்த வார்னால் வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸ்க்கு இடையில இருக்கிற எக்கனாமிக் லிங்க்ஸ் வந்துட்டு என்ன ஆகிடுதுன்னா கம்ப்ளீட்டாக அறுந்து போயிடுது. ஓகேங்களா? இதனால் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னா மித்த கண்ட்ரீஸ்லேருந்து இப்போ ஒரு கண்ட்ரி இருக்குன்னா இன்னொரு கண்ட்ரிகிட்ட போயிட்டு எந்த ஒரு ஹெல்ப்பும் கேட்க முடியாமல் இருந்தது. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா பிரிட்டன் இருக்குது பார்த்தீங்களா,
யூஎஸ் பேங்க்கிட்ட இருந்துட்டும் யூஎஸ் பப்ளிக்கிட்ட இருந்துட்டும் அதிகப்படியான கடன் வாங்கிருச்சு. ஓகேங்களா, ஏன்னா வந்துட்டு வாரை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும், இவங்க வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி யூஎஸ் பேங்க், ஏன்னா வந்துட்டு பிரிட்டன் வந்து நிதி நெருக்கடி, அதாவது எக்கனாமிக்கலி இப்போ வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது வாரனால். இப்போ என்ன ஆகுதுன்னா யூஎஸ் பேங்க்கிட்ட இருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணாப்புண்ணான்னு வந்துட்டு கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு என்ன இருந்ததுன்னா இன்டர்நேஷ்னல் டெப்டர், அதாவது என்னென்னா வந்துட்டு எல்லா இடத்துலையும் எல்லார்ட்டையும் கடன் வாங்கி வச்சுருந்தது யூஎஸ் தான் ஆனால் வந்துட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இன்டர்நேஷ்னல் கிரெடிட்டராக மாறிடுச்சு. இப்போ தான் இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கடன் கொடுக்குற ஆளாக மாறிடுச்சு, எது யூஎஸ். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு வார் எண்ட் ஆனதுக்கப்புறம், அதாவது வார் எண்ட் ஆகிற டயத்தில் வந்துட்டு யூஎஸும் யூஎஸ் சிட்டிசனும் வந்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோர் அசெட்ஸ், அதாவது வந்து அதிகப்படியான சொத்துக்கள், இந்த உலகத்திலே அதிகப்படியான சொத்துக்கள் வச்சுருந்தது யாருன்னா யூஎஸ் கண்ட்ரி. அப்படியே தான் இருந்தது, அதாவது இந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம். ஓகேங்களா, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.